के मैदानों में ஜான்சியோடைய மைதானம் மைதான கிரவுண்ட் ஜான்சி கிரவுண்டுக்கு ஜான்சி பூமிக்கு நம்ம இப்ப போவோம் அப்படிங்கிறாங்க ஜஹா கடி ஹை ஜஹானா அந்த பிளேஸ்ல எங்க ஜான்சில கடினா ஸ்டாண்ட் நிக்கிறது யார் நிக்கிறா லட்சுமி பாய் மர்துபடி மர்தானோமே லட்சுமி ஆண்களுக்கு நடுவுல எப்படி இருக்கிறாங்க மர்தானோமே ஒரு மேன்லியா நிக்கிறாங்க ஓகே லெப்டினன்ட் வாக்கர் பகுஞ்சா லெப்டினன்ட் வாக்கருங்கிறதுதான் பிரிட்டிஷ் இப்ப ஆபீசர் யாரு லெப்டினன்ட் வாக்கர் அவர் என்ன பண்றாரு பகுஞ்சா ரீச் ஆகுறது வந்து சேர்றாரு ஜான்சி நகரத்துக்கு வந்து சேர்றாரு ஆகே படா ஜவானோமே ஆகே மீன்ஸ் மூவிங் ஃபார்வர்ட் ஆகே படே மீன்ஸ் முன்னேறி வராரு ஜவானோமே அவங்களுடைய மிலிட்டரி மேனோட சேர்ந்து அவரும் முன்னாடி வராரு ராணியினே தல்வார் கீஞ்ச்லி ராணி என்ன பண்றாங்க தல்வார்னா ஸ்வாட் அவங்களுடைய அந்த வால் என்ன பண்றாங்க கீஞ்ச்னா அப்படியே இழுத்து வெளியில எடுக்கிறது புல்லிங் கீஞ்ச் மீன்ஸ் புல்லிங் அதை இழுத்து வெளியில எடுக்கிறாங்க ஹுவா துவந்த ஹுவா துவந்த்வ ஆஸ்மானோமே துவந்த்வனா அந்த ஆஸ்மான ஸ்கைல அந்த ஸ்கைல எப்படி இருக்கான் துவந்த்வ அதாவது ஷைனிங்கா இருக்கான் அவங்க அந்த இத ஸ்வாட வந்து அவங்க உரையில இருந்து வெளியில எடுக்கும் போது எப்படி இருக்கு அந்த ஸ்கையே எப்படி இருக்கான் ரொம்ப ஷைனிங்கா இருக்கான் ஜக்மி ஹோக்கர் வாக்கர் பாகா ஜக்மினா வெரி இன்ஜூர்டு ரொம்ப காயமடைஞ்சு யார் போறா வாக்கர் இருக்காரு அவர் தான் ஆபீசர் பிரிட்டிஷ் ஆபீசர் எங்க போறாரு பாகானா ஓடுறது அவர் ரொம்ப காயமடைஞ்சிடுறாரு இப்ப ஜான்ஸ்ராணியோடைய அந்த போர் இதனால அவர் ரொம்ப காயமடைஞ்சிடுறாரு அப்ப ஓட ஆரம்பிச்சிடுறாரு உசே அஜப் ஹைராணி அஜப்னா ஒரு விசித்திரமான அவங்களுக்கு ஹைராணினா ஒரு பயம் இருக்கு ஷாக்கா இருக்கிறாரு அவருக்கு எப்படி இருக்கு அவங்க இவ்வளவு போர் புடிவாங்கன்னு தெரியலையா இல்லையா சோ அவங்க ரொம்ப அந்த பிரிட்டிஷ் ஆபீசர் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு முந்தேல ஹர்போலோங்கே முக் ஹம்னே சுனி கஹானி தி யார் வழியா இந்த ஸ்டோரி எல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் முந்தேல்கண்ட்ல இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் வாயிலாக இந்த கதையை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் खूब लड़ी मर्दानी वகுத்தோ ஜான்சி வாலி ராணி தி நல்லா மேன்லியா ஃபைட் பண்ணக்கூடிய லேடி யாரு நம்மளுடைய ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் அப்படின்னு சொல்றாங்க ராணி படி கால்பி ஆயி கர்சவ் மே ராணி படி மீன்ஸ் இன்க்ரீசிங் மூவ் ஆன் கீப் ஆன் மூவிங் அவங்க முன்னேறி வந்துகிட்டே இருக்கிறாங்க கால்பி ஆகி எப்படி வராங்க ரொம்ப உற்சாகத்தோட கால்பி இத மீன்ஸ் உற்சாகம்னு அர்த்தம் ரொம்ப உற்சாகத்தோட முன்னாடி போயிட்டே இருக்கிறாங்க கர் சவ் மில் நிரந்தர் பார் சவ் மில் தட் மீன்ஸ் 100 மைல் சவ்னா 100 மில்னா மைல் 100 மைல் தூரத்தை நிரந்தர்னா தொடர்ச்சியா கடக்கிறது எந்த விதமான ரெஸ்ட் எடுக்காம நிரந்தர் பார் தொடர்ச்சியா கடக்குறாங்க கோடா தக்கர் கிர் பூமி பர் கோடாங்கிறது ஹார்ஸ் அவங்களுடைய இந்த குதிரை இருக்கும் இல்லையா ஜான்சனோட குதிரை இருக்கும் இல்லையா தக்கர் டயர்டாகி என்ன ஆயிடுது கிர் பூமி பர் கிர்னா கீழே விழுந்துடுறது எப்படி விழுவுது எங்க விழுவுது பூமி மேல விழுந்துருது டயர்டாகி பூமியில விழுந்துருது கயா ஸ்வர்க் தற்கால் சிதார் ஸ்வர்க்னா சொர்க்கத்துக்கு கயானா போகுதுன்னு அர்த்தம் எங்க போகுது ஸ்வர்க்கத்துக்கு தற்கால் சிதார்னா ஸ்ட்ரைட்டான அர்த்தம் தற்கால்னா உடனடி தயக்கம் இல்லாம சொர்க்கத்துக்கு போகுது ஏன் அது ஜான்சனோட குதிரை இல்லையா சோ அதுக்கு எந்த விதமான தயக்கம்ல எந்த விதமான டைம் இதுவும் இல்லாம உடனடியா சொர்க்கத்துக்கு போயிருது யமுனா தட்பர் அங்கிரேஜோனே फिर காயி ராணி से हार யமுனா யமுனானா யமுனை நதி தத்துனா கரையோரம்னு அர்த்தம் அந்த ஓரம் கரை இருக்கும் இல்லையா யமுனை நதி கரையில பர் அங்கிரேஜோ என்ன பண்றாங்க ஃபிர் காயி ராணி சேஹார் ஃபிர்னா அகைன் திரும்பவுமே என்ன பண்ணிடுறாங்க காயினா சாப்பிடுறதுன்னு அர்த்தம் ஆனா இந்த இடத்துல என்னது ராணி சேஹார் அவங்க ராணி கிட்ட திரும்பவும் தோத்து போயிடுறாங்க திரும்பவும் ராணிக்கு உணவாயிடுறாங்கன்னு அர்த்தம் ராணி கிட்ட திரும்பவுமே ஹார் தோத்து போறதுன்னு அர்த்தம் ராணி வந்து திரும்பவுமே பிரிட்டிஷ் மக்களை வந்து தோக்கடிச்சிட்டாங்க விஜயி ராணி ஆகே சல்தி விஜயினா ஜெயிச்சவங்க அர்த்தம் யார் ஜெயிச்சா நம்ம ராணி ஜெயிச்சாங்க இல்லையா சோ விஜயி ராணி ஜெயிச்ச ராணி என்ன பண்றாங்க ஆகே சல்தி திரும்ப ஆகேனா மூவிங் ஃபார்வர்ட் ஃப்ரண்ட் முன்னாடி போறாங்க திரும்பி முன்னோக்கி போயிட்டேதான் இருக்காங்க கியா குவாலியர் பர் அதிகார் கியானா செய்யறது என்ன செஞ்சாங்க குவாலியர் பர் அதிகார் குவாலியரையும் போய் வின் பண்ணி குவாலியர்ங்கிற ஒரு நாட்டோட பேரு அந்த குவாலியர்ங்கிற நாட்டையும் போயிட்டு என்ன பண்றாங்க அதிகாரம் அங்க அவங்களோட அதிகாரத்தை அங்க செலுத்துறாங்க நம்ம ராணி नेक्स्ट अंग्रेजों के मित्र सिंधिया ने छोड़ राजधानी थी
அங்கிரேஜோக்கே மித்ர. இந்த இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, குவாலியருங்கிற நாட்டோடைய ராஜா யாரு? சிந்தியா. அவன் யாரு? அங்கிரேஜோக்கே மித்ர. மித்ரனா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். யாரோட ஃப்ரெண்டு? நம்ம பிரிட்டிஷ் மக்களுடைய பிரிட்டிஷ் நாட்டு மக்களுடைய ஃப்ரெண்டு தான் அந்த சிந்தியா. நே சோடா ராஜதானி தி. சோடினா விட்டுட்டு போயிடுறது, லீவ் பண்றது, விட்டுட்டு போயிடுறான். எங்க? இந்த ராஜதானில இருந்து விட்டுட்டு போயிடுறான். அவனோட கேபிட்டல்ல இருந்து அவன் வெளியில போயிடுறான். ஏன்? நம்ம ஜான்சி ராணி வந்து அதிகாரம் செலுத்தினாங்க இல்லையா, சோ அவன் விட்டுட்டு போயிடுறான். புந்தேலும் ஹர்போலும் கே முக் ஹம்னே சுனி கஹானி தி. நம்ம யார் வழியா அந்த கதையை கேட்டுட்டு இருக்கோம்? புந்தேல்கண்ட்ல இருக்க சாமானிய மக்கள் வழியா அந்த கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். கூப் லடி மர்தானி வகுத்தோ ஜான்சி வாலி ராணி தி. மேன்லியா ஃபைட் பண்ணக்கூடிய ராணி யார்? நம்மளுடைய ஜான்சி ராணி லட்சுமிபாய் அப்படின்னு சொல்றாங்க. विजय विजय मिली पर अंग्रेजों की फिर सेना गिर आई थी. விஜயி மிலி. விஜய்னா வெற்றின்னு அர்த்தம், விக்ட்ரி. அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. மிலியில கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அவங்களுக்கு வெற்றி வந்து கிடைச்சிருச்சு. பர்னா ஆனா என்ன ஆயிடுச்சு? அங்கிரேஜோக்கே ஃபிர்னா அகைன்னு அர்த்தம். யார்? ஆங்கிலேயர்கள் மறுபடியுமே சேனா கிர் ஆயித்தி. சேனானா அவங்களுடைய மிலிட்டரிய கூட்டு வந்து கிர் ஆயித்தி அத சரௌண்ட் பண்றாங்க. திரும்பியும் ஜான்சி ராணிய சுத்தி வளைக்கிறாங்க. அபுகே ஜெனரல் ஸ்மித் ஸ்மித் சண்முகாத்தா. அபுகே ஜெனரல். அபுகேனா இப்ப இந்த காலத்துல இப்ப இருக்கிற ஜெனரல் யாரு? முன்னாடி வேற ஒரு ஆள் இருந்தாங்க இல்லையா, ஒரு ஆபீசர். இப்ப யாரு? இப்ப ஜெனரல் ஸ்மித். இப்ப ஜெனரல் ஸ்மித் என்ன பண்ற? சண்முகா மீன்ஸ் அப்போஸ் பண்றது. இப்ப யார் கூட மோதுறாங்க அப்படின்னா ஜெனரல் ஸ்மித் கூட மோதுறாங்க. உஸ்னே முகுக்கி காயி தி. முகுக்கி காயின்னா அவரை என்ன பண்றது? அவரை கொண்டுடுறாங்க. உஸ்னே முகுக்கி காயி தி மீன்ஸ் அவரை யார் கொண்டுடுறாங்க? நம்ம ஜான்சி ராணி கொண்டுடுறாங்க. கானா और मंत्रा சக்கியா ராணி கே சங்க ஆயித்தி. கானா அவர் மந்த்ராங்கிறவங்களும் கானாங்கிறவங்களும் யாரோட ஃப்ரெண்டு? நம்ம ஜான்சி ராணியோட ஃப்ரெண்டு. சக்கி மீன்ஸ் ஃப்ரெண்டு, சக்கியாங் மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம். ரெண்டு பேர் இருக்காங்களே, சோ ஃப்ரெண்ட்ஸ். ராணி கே சங்கு மீன்ஸ் வித் ராணி கூட வந்து என்ன பண்றாங்க? ஆயித்தி வந்துடுறாங்க. ராணி கூட யார் வர்றாங்க? அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்துடுறாங்க. युद्ध क्षेत्र में उन दोनों के भारी मार मचाई थी. யுத்த கஷேத்திரா ஏரியான்னு அர்த்தம். யுத்த பூமின்னு சொல்லுவோம்ல, யுத்தம் நடக்கக்கூடிய அந்த ஏரியால உன் தோனோ யார்? ரெண்டு பேரு ராணியோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் கானா மந்த்ரா இருக்காங்க இல்லையா, உன் தோனோனே அவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆயிருது? பாரி மார் மச்சாயித்தி. அதாவது பாரி மார்னா தாக்குறது. பாரி மார்னா ரொம்ப கடுமையா தாக்கி, மச்சாயித்தி அதாவது அவங்க ரொம்ப கடுமையா தாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹியூரோஜ் கயா. பீச்சே மீன்ஸ் ஆஃப்டர் தட். அதுக்கப்புறமேட்டு யார் வரா? ஜெனரல் ஹியூரோஜ் வராரு. ஹியூரோஜ்னு ஒரு இப்ப நியூ ஆபீசர், பிரிட்டிஷ் ஆபீசர் வராரு. ஆகையா வராருன்னு அர்த்தம். ஹாய் கிரி அப் ராணி தி. கிரி மீன்ஸ் சரௌண்ட் பண்ணிடுறாங்க. இப்ப யார சரௌண்ட் பண்ணிட்டாங்க? நம்ம ராணிய சுத்தி வளைச்சிட்டாங்க. புந்தேலே ஹர்போலும் கே முக் ஹம்னே சுனி கஹானி தி. இந்த கதையை நம்ம யார் வழியா கேட்டுட்டு இருக்கோம்? புந்தேல்கந்தோடைய சாமானிய மக்கள் வழியா நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். பூபுலடி மர்தானி வகுத்தோ ஜான்சி வாலி ராணி தி. மேலியா ஃபைட் பண்ணக்கூடிய ராணி யார்? நம்மளுடைய ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்கள். தோபி ராணி மார் காட்டுக்கர் சல்தி பனி சைன்யக்கே பார். தோபின்னா அப்ப இருந்தாலும் கூட அவங்க சுத்தி வளைச்சிட்டாங்க இல்லையா, சோ இருந்தாலும் கூட ராணி மார் காட்டுக்கர். மார்னா அடிக்கிறது, குத்தி கொல்றது, இந்த மாதிரி சொல்றதுக்கு மார் சொல்லுவோம். காட்டுனா கட் பண்றது. இந்த மாதிரி நிறைய சண்டை போடுறத சொல்றாங்க. அப்படி நல்லா ஃபைட் பண்ணி சல்தி பனி சைன்யக்கே பார்னா அந்த ராணுவங்களை கடந்து வராங்க. அவங்க நல்லா அந்த வாளை வச்சு நல்லா ஃபைட் பண்ணி அந்த ராணுவத்தை கடந்து வெளியில வராங்க. கிந்து சாம்னே நாளா ஆயா. கிந்துனா ஆனா என்ன ஆயிடுச்சு? சாம்னேனா முன்னாடி. ஆனா முன்னாடி என்ன வந்துருச்சு? நாளா ஆயா. நாளானா சேனல் இருக்கும் இல்லையா, ஒரு கேனல்னு சொல்லுவோம் நம்ம, பிரிட்ஜ் மாதிரி. அந்த அது வழியா கடந்து போற மாதிரி இருக்கும். நாளா அந்த பிரிட்ஜ் ஒண்ணு வருது. யக் சங்கட் விஷம் அப்பார். யக் சங்கட். இந்த சங்கட்னா இந்த சங்கடம் ஒரு பிரச்சனை எப்படியா? விஷம் அப்பார். விஷம் இருப்பான் ரொம்ப நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷன் தான். விஷம் அப்படின்னு நெருக்கடின்னு அர்த்தம். நெருக்கடியான சுச்சுவேஷன் தான் இது. கோடா அடானா ஸ்டபனா நின்னுறது. கோடானா அந்த ஹார்ஸ். அவங்களுடைய அந்த ஹார்ஸ் என்ன ஆயிடுச்சு? அப்படியே ஸ்டபனா நின்றுச்சு. நயா கோடாத்தா. ஏன் இது நின்றுச்சு? அவங்களோட பழைய குதிரை இறந்துருச்சு இல்லையா, இப்ப புது குதிரை தானே அவங்க வச்சிருக்காங்க. அதனால நயா கோடாத்தா. நயானா புதுன்னு அர்த்தம். புதிய குதிரையா இருக்குது இது. அதனால இத்தனையுமே ஆகையே
ஆகையே சவார் இத்தனையுமே இவ்வளவு தூரம் அது ஆகைன்னு வந்ததே வந்து சவாரி பண்ணி வந்ததே அது பெருசுதான். சோ அது நியூ குதிரைங்கிறதுனால அதால அந்த நாலாவை கிராஸ் பண்ண முடியல. ராணி ஏக் சத்ரு பகத்தேரே ஹோனே லகே வார் பர்வார். ராணி ராணி வந்து ஒரே ஒரு ஆள் தான், நம்மளுடைய ராணி லட்சுமிபாய் மட்டும்தான். சத்ரு பகுத்தேரேனா மெனின்னு அர்த்தம். நிறைய சத்ரு வந்து அவங்கள சரௌண்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஹோனே லகே வார் பர்லார், அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, வார் பண்றாங்க, அதாவது சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. காயல் ஹோக்கர் கிரி சின்ஹனி. காயல்னா காயம்னு அர்த்தம். ரொம்ப இன்ஜூர்டாகி என்ன பண்ணிடுறாங்க, ஹோக்கர் கிரினா விழுந்துடுறது. நம்மளுடைய ராணி சின்ஹனிங்கிறது லயனஸ், அந்த பெண் சிங்கம் சொல்லுவோம் இல்லையா, அந்த லயனஸ். நம்ம ராணியை தான் அப்படி சொல்றாங்க. என்ன ஆயிட்டாங்க, அவங்களுக்கு காயமாயி கீழே விழுந்துடுறாங்க. உசே வீர்கதி பாணிதி. வீர்கதிங்கிறது வீரமரணம்னு அர்த்தம். உசே அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, வீரமரணத்தை பாணின்னு கிடைக்கப்பெறதுன்னு அர்த்தம். கிடைச்சிருது, ஜான்சி ராணிக்கு வீரமரணம் கிடைச்சிருது. முந்தேல் ஹர்போலோங்கே முக் ஹம்னே சுனி கஹானி தி. இது யார் வழியா நம்ம கேட்டுட்டு இருக்கோம், புண்டேல்கண்டோடைய சாமானிய மக்கள் வழியா இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். பூபுலடி மர்தானி வகுத்தோ ஜான்சி வாலி ராணி தி. மேன்லியா சண்டை போடக்கூடிய அந்த உமன் யாரு, நம்மளுடைய ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்கள் தான். நெக்ஸ்ட் ராணி கயி சிதார் சித் அப் உஸ்கி திவ்ய சவாரி தி. ராணி கயி சிதார்னா ஸ்ட்ரெயிட்டா, சித் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா, உடனடியா ஸ்ட்ரெயிட்டா எங்கதான் போறாங்க, ஜான்சி ராணி சொர்க்கத்துக்கு போறாங்க. அபு உஸ்கி திவ்ய சவாரி தி. உஸ்கி திவ்யனா திவ்யமான, அதாவது புனிதமான சவாரி. அந்த சொர்க்கத்துக்கு போற வழி எப்படி, அவங்களுக்கு புனிதமான சவாரியா இருக்குது. மிலா தேஜ் அவங்களுக்கு எப்படி சொர்க்கம், எப்படி மிலா மீன்ஸ் கிடைக்கிறது, சொர்க்கம் வந்து டக்குன்னு கிடைச்சிருது. தேஜ் ரொம்ப ஃபாஸ்டா கிடைச்சிருது, ஜான்சி ராணிக்கு சொர்க்கம் ஃபாஸ்டாவே கிடைச்சிருது. தேஜ் கி வகு சச்சி அதிகாரி தி. தேஜ் ஃபாஸ்டா கிடைக்கிறதுக்கு கி வகு அவர்கள் வந்து எப்படியா, சச்சினா உண்மையான அதிகாரினா அத்தாரைஸ்டு பீப்புள். உண்மையான அதிகாரம் யாருக்கு தான் உண்டு, அந்த தேஜ் அவங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கிறதுக்கான அதிகாரம் யாருக்கு, ஜான்சி ராணிக்கு தான் உண்டு. அபி உம்ரகுல் தேயிஸ் கீர்த்தி. அபினா நவ், இப்போ வந்து அவங்களுக்கு உம்ரான ஏஜ், அவங்களோட ஏஜ் எவ்வளவு, ஃபுல்னா டோட்டலாவே எவ்வளவுதான், தேயிஸ் 23 அர்த்தம். அவங்களுக்கு டோட்டலாவே ஏஜ் எவ்வளவு, 23 தான் இப்போ நடக்குது. அதாவது இப்ப இறக்குற டைம்ல அவங்களுக்கு ஏஜ் எவ்வளவுதான், 23 தான். மனோஜ் நகி அவதாரி தி. மனோஜ்னா மனிதர்னு அர்த்தம். மனிதர் நகி இஸ் த நெகட்டிவ் வேர்டு. சோ அவர்கள் மனிதர் கிடையாது. அவதாரி அப்படின்னா அந்த துர்கையோட அவதாரம் தான் அவங்க. ஹம்கோ ஜீவித் கர்னே ஆகி பன் ஸ்வதந்திரதா நாரி தி. ஹம்கோனா நமக்கு, ஜீவித் கர்னே ஆகி, ஜீவித்னா வாழ வைக்கிறதுக்காக, கர்னே ஆயின்னு வந்த, நம்மளை வாழ வைக்கிறதுக்காக வந்த. பன் ஸ்வதந்திரதா நாரி தி. பன்னுனா செய்யப்பட்ட, அதாவது சுதந்திரத்தை செஞ்சு நமக்கு கொடுத்த யாரு, நாரினா உமன் அர்த்தம், பெண்ணுன்னு அர்த்தம். நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த பெண்மணி இவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. திகாகயி பத் சிகாகயி ஹம்கோ. திகானா ஷோ பண்றது, காட்டுறது. திகாகயி பத்துனா பாதை, எனக்கு நீங்க என்ன காட்டுனீங்க, பாதைய காட்டுனீங்க. சிகாகயி ஹம்கோ. சிக்கானா சொல்லி கத்து கொடுக்கறது. சிக்காகி ஹம்கோ, எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஜோ சிக்கானி தி. சிக்னா மாரல், எந்த மாரல்ல எந்த லெசன்ல நம்ம கத்துக்கணுமோ அத நீங்க சிக்கானி தி நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. நாங்க என்னெல்லாம் கத்துக்கணுமோ அதை நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. முண்டேலம் ஹர்போலோங்கே முக ஹம்னே சுனி கஹானி தி. இந்த கதை நாங்க யார் வழியா கேட்டுட்டு இருக்கிறோம், புண்டேல்கண்டோடைய சாதாரண மனிதர்கள் கிட்ட இருந்து நாங்க இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். பூபுல்லடி மர்தானி வகுத்தோ ஜான்சி வாலி ராணி தி. ரொம்ப மேன் லட்சுமிபாய் அவர்கள் தான். நெக்ஸ்ட் ஜாவோ ராணி யாத் ரகேங்கே ஹம் கிருத்தன்ய பாரத்வாசி. ஜாவோனா போயிட்டு வாங்கன்னு அர்த்தம். கோ ராணி நீங்க போயிட்டு வாங்க, எங்க சொர்க்கத்துக்கு நீங்க போயிட்டு வாங்க. யாது ரகேங்கே, யாதுனா ஞாபகம் அர்த்தம். யாது ரகேங்கே நாங்க ஞாபகத்துல கண்டிப்பா வச்சிருப்போம். ஹம் கிருத்தன்ய பாரத்வாசி. ஹம்னா நாங்க எப்படி, கிருத்தன்யனா பியூட்டிஃபுல், ரொம்ப கடமை நிறைந்த பாரதவாசியான நாங்க உங்களை கண்டிப்பா ஞாபகத்துல வச்சிருப்போம். யகு தேரா பலிதான் ஜஹாவேங்கே ஸ்வதந்திரதா அவினாஷி. யகு தேரானா உங்களுடைய பலிதான்ங்கிறது அந்த சாக்ரிஃபைஸ், உங்களுடைய அந்த தியாகத்தை ஜஹாவேங்கே நாங்க அவேக்கனா நாங்க கண்டிப்பா ஞாபகத்துல வச்சிருப்போங்கிறத முழிப்போட, அதாவது விழிப்போட நாங்க வச்சிருப்போம். சுதந்திரத்தை அவிநாசி, அதை அழியாத சுதந்திரத்தை நீங்க வாங்கி கொடுத்தனால நாங்க என்ன பண்ணுவோம், அவங்கள கண்டிப்பா ஜஹாவேங்க ஞாபகத்துல கண்டிப்பா வச்சிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய தியாகங்களை நாங்க ஞாபகத்துல வச்சிருப்போம். ஹோவே சூப் இத்திகாஸ். ஒருவேளை சூப்னா அமைதியா இருக்கு, இது யார் அமைதியாவா, இத்திகாஸ்ங்கிறது அந்த
இத்திகாசம் வந்து ஹிஸ்டரி வந்து ஒருவேளை அமைதி ஆயிட்டாலோ லகே சச்சாயிக்கோ சாஹே பான்சி, பான்சிங்கிறது தூக்குல இடுறது. ஒருவேளை அந்த சச்சாயி உண்மையை வந்து தூக்கில இடப்பட்டாலோ நாங்க என்னதான் பண்ண மாட்டோம், ஹோ அது நீ அப்படி செஞ்சாலும் சரிதான். ஹோ மதுமாத்தி விஜய், மதுமாத்தி அப்படின்னா அது பிரம்மாண்டமான விஜய்னா வெற்றி. இது எது? மிட்டாதே கோலோசே சாகே ஜான்சி, சாகே ஜான்சி, சாகேனா விரும்புனது, யார் விரும்பின மாதிரி ஜான்சி விரும்பினாப்புல. மிட்டாதே கோலோங்கிறது இந்த இடத்துல ஆங்கிலேயர்களை சொல்றாங்க. மிட்டாதேனா எரைஸ் ஆயிடுச்சு. அதாவது அங்க அந்த ஆங்கிலேயர்களை ஜான்சில இருந்து எரைஸ் பண்ணிட்டீங்க, ஜான்சில இருந்து அவங்களையும் விரட்டிட்டீங்க. அதுதான் அவங்களுடைய பிரம்மாண்டமான வெற்றி. அது வந்து எங்கேயுமே வந்து அந்த உண்மை வந்து எப்பவுமே தூக்கிலிடவும் படாது, இத்திகாசில இருந்து அமைதியாக்கப்படவும் படாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தேரா ஸ்மாரக் தூஹி ஹோகி, தேரானா உங்களுடைய ஸ்மாரக்ங்கிறது உங்களுடைய மெமரி, நினைவகம் வந்து என்னதான் நீங்க தான், அது உங்களுடைய நினைவகம் நீங்க தான், அது உங்களை தான் ஞாபகம் வச்சிருப்போம். தூ கூத் அமித் நிஷானித்தி, அமித்ங்கிறது அழியாத அப்படின்னு அர்த்தம். அமித் நிஷானினா மார்க், நீங்க ஒரு அழியாத ஒரு மார்க், ஒரு அடையாளம் நீங்க அப்படின்னு சொல்றாங்க. புண்டேலும் ஹர்போலும் கே முக் ஹம்னே சுனி கஹானி தி, நாங்க யார் வழியா அந்த கதையை கேட்டோம்? அங்க புண்டேல்கண்ட்ல இருக்கிற சாமானிய மக்கள் வழியா அந்த கதையை நாங்க கேட்டிருக்கிறோம். பூப் லடி மர்தானி வகுத்தோ ஜான்சி வாலி ராணி தி, மேன்லியா சண்டை போடக்கூடிய அந்த போர் புரியக்கூடிய ராணி யார்? நம்மளுடைய ஜான்சி ராணி லட்சுமிபாய் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு அந்த போயமா முடிக்கிறாங்க. இது யார் எழுதுனா அப்படின்னா சுபத்ரா குமாரி சௌஹான் அப்படிங்கிறவங்க இந்த பாட்டை எழுதியிருக்கிறாங்க.